ஆண்டவருடைய இருதயம் என்னன்னா, எனக்கு பிரியமானது என்ன செய்யுங்க, நான் உனக்காக புறம்பே தள்ளப்பட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும் என்பதுக்காக தான். நான் வனாந்தரத்தில் யார் இல்லாமல் அனாதியாக தொங்கினேன். ஏன்னா நீங்கள் என் சமூகத்தில் என்ன செய்யணும், கூட்டமாக கூடி ஆண்டவரை ஆராதிக்கணும், ஒரு மனதான் ஆராதிக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்ததின் நோக்கம் என்ன? பாவ நிவர்த்தி பலியாய் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுக்கு காரணம், பழுதில்லாமல், ஒரு குறை இல்லாமல், ஒரு தீமை செய்யாமல் சிலுவையில் தொங்கினதற்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நம்மை நாமே அதற்கு என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் நான் அளிக்கும் பலனினால் திருப்தியாவார்கள். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க, அவர் ரிவார்ட் கொடுக்க அவர் ரொம்ப ஆசையாக இருக்கிறார். நான் தான் என்ன செய்யணும், அதில் என்னை ஈடுபடுத்திக்கணும். நான் பின்னாடி என்ன செய்கிறேன், என்னுடைய காரியங்களையே பார்த்து கொண்டு போனேன் என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியாது, அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமாய் மாறி போகிறது. ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உனக்காக சிந்தின பரிசுத்த ஒரே ரத்தம், உங்களுக்காக தன் அன்பை வெளிப்படுத்தின பரிசுத்த ஒரே அன்பு, அந்த சிலுவையின் அன்புக்கு நேராக நம்மளை அழைக்கிறார்.